வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இது சாலை கருவாடு 10 கருவாடு இதில் எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இதை சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஊறினதும் அந்த செதிலெல்லாம் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதோட அதிகமான உப்பு இருந்தாலும் அதில் போயிடும். அதனால் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். செதில் தலையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் உள்ளே இருக்கக்கூடிய முள்ளையும் எடுத்துடலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். 2 குழிகரண்டு அளவு எண்ணெய், இது நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, வெந்தயம், சீரகம் போடுறேன். கடுகு வெடித்ததும் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு அதை இது சேர்த்துட்டுறேன். கத்திரிக்காய் முழுசாக சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பெரிய சைஸில் 2 தக்காளி பழம், நீங்கள் சின்ன சைஸ்லன்னா 3 பழம் எடுத்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துடலாம். வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவு வதங்கின போதும். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதனால் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவாடு அதில் நடுவில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், கழுவிட்டு. இதை இதோடு சேர்த்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். இந்த கருவாடு எண்ணெயில் வதக்கி பண்ணும்போது வாசம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 3 டீஸ்பூன் மல்லித்தூள். காரம் உங்கள் அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன அளவில் காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதோட முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய் இன்றைக்கி போடலை. சின்ன அளவில் புளி, கொஞ்சம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்தேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், வேகட்டும். இது காய் வதக்கி தான் எடுத்தோம், பாதி அளவு வந்திருக்கும். இன்னும் 1 நிமிஷம் இருக்கும் வச்சுப்போம், கொஞ்சம் கூட வேகும். தேவையான காரம் உப்பெல்லாம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க உங்கள் அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஜார் கழுவின தண்ணி இதோட சேர்த்துட்றேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது இனி கொதிக்கட்டும். மாங்காய் கழுவி வச்சுருக்கேன், வெட்டி. இதையும் இதில் சேர்த்துடலாம். இது ஃபஸ்ட்டே போட்டோன்னா நல்லா கரைஞ்சிரும். இது அப்படியே முழுசாக நம்ம எடுத்து சாப்பிட எடுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி போட்டிருக்கேன். இதை மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி கொஞ்சம் வேகட்டும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் இதில் காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் இது மாதிரி தான் செய்யணும்னு தோணும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மாங்காய் போட்டேன், வெந்திருக்குமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு.
இது போதும். இது கரையாமல் இருந்தால் இப்படி எடுத்து சாப்பிட்றவங்க தனியாக எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் இது மாதிரி போட்டிருக்கேன். இதோட முருங்கைக்காய் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் வரும். முருங்கைக்காயோட வாசம் டேஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த குழம்பு ஒயிட் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். இதை தொட்டுக்கிட்டது வேறு எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை. இது மட்டுமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.